ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த BizCard ப்ராஜெக்ட்டில் நம்ம ஆல்ரெடி டேட்டாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதை டேபிளுக்குள்ளே இன்செர்ட் பண்ணியிருப்போம். இப்போ அந்த டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி ஸ்ட்ரீம்லைட்டில் ப்ரிவியூ பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. அண்ட் ப்ரீவியஸ்லி இந்த ப்ராஜெக்ட் பற்றி நம்ம செவரல் வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இனி வரக்கூடிய வீடியோஸ் கண்டினியூ பண்ணிக்கிறம்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் ஆக நம்மளோட ப்ராஜெக்ட் போயிடலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற அந்த செல்ஸ் ஓகேங்களா, ஸ்ட்ரீம்லைட் ஆப்ஷன் மெனு அண்ட் OCR அப்படின்ற இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற அந்த செல்ஸ் ரன் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் நம்மளோட பிவை ஃபைல் இதை நான் ரன் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ நம்மக்கிட்ட எந்த ஒரு இமேஜஸுமே நம்மளோட ஃபைல்ஸில் கிடையாது, எந்த ஒரு டேட்டாபேஸுமே கிடையாது, எந்த ஒரு பிவை ஃபைலுமே கிடையாது ஓகேங்களா. இப்போது நான் இந்த ஃபைல் மட்டும் நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணதுக்கு அப்புறமா நான் இங்கே ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். இந்த பிவை ஃபைல் இங்கே நமக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த பிவை ஃபைலை இப்போ நான் ஸ்ட்ரீம்லைட்டில் ரன் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் கொஞ்சம் ஸ்க்ரோல் ரன் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரோல் ரன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரீம்லைட்டில் போயிட்டு ஸ்ட்ரீம்லைட் ரன் பண்ணுறதுக்கு உண்டான இந்த 2 கோட் இருக்கும் ஓகேங்களா. ப்ரீவியஸ்லி நம்ம சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற ஒரு மெசேஜோடு நம்ம முடிச்சிருப்போம். ஸோ அதையுமே உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த தீம் நான் பிளாக்கில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ணு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஸோ அதனால தான் டார்க் மோட் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் சேவ் அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஓகே, இப்போ எனக்கு டார்க் மோட் மாறிடுச்சு. உங்களுக்கு டார்க் மோட் வேணும்னா கூட நீங்கள் எப்படி மாற்றிக்கலாம். அண்ட் நான் ஃபுல்லாக ஸ்க்ரோல் ரன் பண்ணிக்கிறேன். ஃபைனலி நாங்கள் சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற இந்த ஒரு மெசேஜோட முடிச்சிருப்பேன். ஸோ இப்போ எனக்கு ஃபைல் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரீம்லைட் ஃபைல் இந்த பிவை ஃபைலை நம்ம ஸ்ட்ரீம்லைட்டில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஸ்ட்ரீம்லைட் ரன் ஆகிடுச்சு. அண்ட் லெஃப்ட் சைடு ஆப்ஷன் மெனுவில் அப்லோட் அண்ட் மாடிஃபையிங் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நின்றுருக்கோம். அதாவது ஒரு இமேஜை கொடுத்தோம் அப்படின்னா அந்த இமேஜில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு டேட்டா ஃப்ரேம் நமக்கு இங்கே ஃபைனலி ஷோ பண்ணும். அண்ட் அது சேவ் அப்படின்னு கொடுக்கும்போது அதை நம்மளோட டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி அந்த டேட்டாபேஸ் நமக்கு இங்கே சேவ் ஆகிடும் ஓகேங்களா. அதாவது அந்த டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே அந்த டேட்டாபேஸில் சேவ் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். நம்மளோட கொலாப் போய்கிட்டு நம்மளோட பிவை ஃபைல் ஓகேங்களா, இது ஸ்டில் ரன்னிங்லேயே இருக்கட்டும். நம்மளோட பிவை ஃபைலில் தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பிவை ஃபைல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் என்னோடய டேட்டாபேஸ், அதாவது இங்கே SQLில் எந்த ஒரு டேட்டாபேஸுமே நான் க்ரியேட் பண்ண கிடையாது. நான் ஈவன் இமேஜ் கூட நான் அப்லோட் பண்ண கிடையாது ஓகேங்களா. நான் இது எதுக்காக இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா அதில் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். நான் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு நம்மளோட கோட் கண்டினியூ பண்ணலாம். ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ இந்த ஃபைல்ஸ் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபைல் நான் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்மளோட கோட் எந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். மேலே இஃப் கண்டிஷன் ஃபஸ்ட்டு ஒரு இஃப் கண்டிஷன் க்ரியேட் பண்ணியிருப்போம். அந்த இஃப் கண்டிஷனுக்கு நேராக தான் க்ரியேட் பண்ணணும் ஓகேங்களா. எல்இஃப் அப்லோட் அண்ட் மாடிஃபையிங் அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருப்போம். இதுக்குள்ளே ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கும். ஸோ இந்த இண்டென்டேஷனில் தான் நமக்கு க்ரியேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டு அந்த இண்டென்டேஷன் எங்கன்னு பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல கர்சர் வச்சுக்கிறேன். அண்ட் ஒரு டேக் கொடுத்துட்டு அப்படின்னா அந்த இண்டென்டேஷனில் எனக்கு செட் ஆகிடும். அண்ட் ஒரு என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போது இந்த இடத்துல ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மெத்தட் ஈக்குவல் டு ரேடியோ பட்டன் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். st.radio off அப்படின்னு நான் கொடுத்துக்கிட்டு அந்த ரேடியோ பட்டனில் செலக்ட் தி மெத்தட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கமா கொடுத்துட்டு நம்ம அதுக்குள்ளே நமக்கு தேவையான மெத்தட்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ அப்படின்றது. செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபை அப்படின்றது ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ப்ரிவ்யூ அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். PREVIEW அண்ட் ஒரு டபுள் கோலன் கொடுத்துட்றேன். இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நான் நிறைய இடத்துல கோலன் அப்படின்ற இடத்துல கோட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் கோட்ஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல கோலன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. நான் எடிட் பண்ணும்போது அதை நான் கவனிப்பேன், பட் மென்ஷன் பண்ண மறந்துடுவேன். அது வேறு ஒரு விஷயம் இல்லை. பிரெயினில் ஒரு திங்கிங்கில் இருக்கும், சொல்லும்போது வேறு ஒரு ஃபார்மேட்லாம் சொல்லிடுது. அந்த மிஸ்டேக் தான் இருக்குமே தவிர நீங்கள் அதை பெருசாக கன்சிடர் பண்ணிக்க வேணாம். சப்போஸ் அது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சாரி. அண்ட் நான் கோட் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ப்ரிவ்யூ டபுள் கோட்ஸ்
அதுக்கப்புறமா மெத்தட் அப்படின்னு நான் சூஸ் மாடிஃபை அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். MODIFY மாடிஃபை அப்படின்னு நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போது யூசர் வந்து ப்ரிவ்யூ அப்படின்ற இந்த ஆப்ஷன் இந்த ரேடியோ பட்டனை அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா என்ன நடக்கணும் அப்படின்றத இதுக்கு கீழே வந்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஒரு என்ட்ரு கொடுத்துட்றேன். சேம் அதே இன்டென்டேஷனில் தான் மெத்தட் அப்படின்ற ஒரு ரேடியோ பட்டன் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இஃப் மெத்தட் ஈக்குவல் டு ப்ரிவியூவாக இருந்தது அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஓகேங்களா? பி அப்படின்றது கேபிட்டல் லெட்டர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரிவ்யூ அப்படின்றத இப்போ நான் காப்பி பண்ணுறேன். Ctrl+C அண்ட் இங்கே இருக்கக்கூடிய டபுள் கோட்ஸில் வந்து Ctrl+V கொடுத்துட்றேன். அண்ட் ஒரு கோலன் கொடுத்துட்றேன். காரணம் இஃப் கண்டிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கு கீழே என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செலக்ட் கொரி. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி செலக்ட் கொரி எழுதியிருக்கோம். Ctrl+S கொடுத்து இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ண அப்படின்னா எனக்கு இங்கே ஸ்டார் சிம்பிள் வந்து போயிடும். இப்போ இந்த ஃபைலை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி செலக்ட் கொரி எழுதியிருக்கோம். கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படின்னா எனக்கு தெரியும். அண்ட் மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள் நம்ம ஆல்ரெடி செலக்ட் கொரி எழுதியிருக்கோம். ஸோ இந்த கொரியை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் கொரியிலேருந்து கீழே இந்த டேட்டா ஃப்ரேம் முதல் கொண்டு இங்கே நான் காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட ஃபைல் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்மளோட PY ஃபைல் அண்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிறேன். அந்த செலக்ட் கொரி அப்படின்றத நான் கீழே கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ கர்சர் வந்து இஃப் கண்டிஷனுக்கு ப்ராப்பர் இன்டென்டேஷனில் கொடுத்துட்டு ஒரு என்டர் கொடுத்துட்றேன். அண்ட் Ctrl+V கொடுத்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அப்படி கொடுத்தாலுமேவும் ப்ராப்பர் இன்டென்டேஷனில் எனக்கு செட் ஆகலை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கோட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு 2 டைம்ஸ் வந்து டேப் கொடுத்துட்டோன்னா எனக்கு ப்ராப்பர் இன்டென்டேஷன் வந்து செட் ஆயிரும். அண்ட் இப்போ இந்த டேட்டா ஃப்ரேம் ஆனது நம்ம ஸ்ட்ரீம்லைட்டில் தான் ரன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இதுக்கு வந்து ST டாட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ST டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப். ஓகே, ஸ்ட்ரீம்லைட்டில் ரன் பண்ணும்போது டேட்டா ஃப்ரேம் அப்படின்றது ஸ்மால் லெட்டரில் தான் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அண்ட் இதையுமே நாங்கள் க்ளோஸ் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். Ctrl+S கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்ட்ரீம்லைட்டில் போய்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்மளோட ஸ்ட்ரீம்லைட் போய்க்கிறேன். இங்கே ரீரன் அப்படின்றத நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கர்சர் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்ற ஒரு எரர் வந்து ஷோ பண்ணியிருக்கு. அப்போது நம்ம கனெக்ஷன் வந்து கொடுக்க மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே போய்ட்டு நம்ம கனெக்ஷனுமே சேர்த்து கொடுத்துடலாம். நம்மளோட கனெக்ஷன் வந்து நம்ம ப்ரீவியஸ்லி கொடுத்துருக்கோம். நம்ம டேட்டாஸ் டேபிள் க்ரியேட் பண்ணுற இடத்துக்கு மேலே கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா தெரியும் கனெக்ஷன் இருக்கும். அண்ட் ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இஃப் பட்டன் 1 அப்படின்ற இடத்துக்கு கீழே வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்போம். ஸோ இந்த கனெக்ஷன் வந்து அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C, அதாவது mydb = SQLite 3.connect of BizCard database கர்சர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கோடு தான் காப்பி பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த கனெக்ஷனை எதுக்குள்ளே கொடுக்குறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த இஃப் கண்டிஷனுக்கு உள்ளே வந்து கர்சர் வச்சுட்டு அதுக்கு நேராக கர்சர் வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து அந்த கனெக்ஷனை வந்து நான் அங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்டென்டேஷன் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. கர்சர் வச்சுட்டு ஒரு பேக் ஸ்பேஸ். இப்போது Ctrl+S கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நான் ஸ்ட்ரீம்லைட்டில் போய்க்கிறேன். இப்போ நான் ரீரன் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். ஓகே, இதை தான் நான் சொல்ல வந்தேன். நோ சச் டேபிள் BizCard டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு எரர் வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு டேட்டாவுமே நம்மளோட டேட்டா ஃப்ரேமில் எந்த ஒரு இமேஜுமே கொடுத்து அதில் இருக்கக்கூடிய டேட்டா ஸ்விட்ச் பண்ணி ஒரு டேபிள்லேயோ ஒரு டேட்டாபேஸ்லையோ நம்ம இங்கே ஸ்டோர் பண்ண கிடையாது. அப்படி ஸ்டோர் பண்ணாமல் இருக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரீம்லைட்டில் ரன் பண்ணும்போது இங்கே நமக்கு இப்படி ஒரு எரர் வந்து த்ரோ பண்ணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு எரர் இங்கே த்ரோ பண்ணது காரணம் அங்கே எந்த ஒரு டேட்டாவுமே இல்லை அப்படின்றதுனால தான் இங்கே நமக்கு எரர் த்ரோ பண்ணியிருக்கு. ஸோ இந்த எரரை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஃபால்ட்டாக இந்த ரேடியோ பட்டன் அப்படின்றது ஃபஸ்ட் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்குமோ அந்த இடத்துல டிஃபால்ட்டாக கிளிக் ஆகிருக்கும். யூசர் வந்து கிளிக் பண்ணல அப்படின்னாலும் இங்கே கிளிக் ஆகிருக்குது அப்படின்றதுனால இந்த சூஸ் ஆகிட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரன் ஆகும். அப்படி ரன் ஆகும்போது இப்படி ஒரு டேட்டாவே இல்லைப்பா அப்படின்ட்டு நமக்கு இங்கே எரர் வந்து த்ரோ பண்ணுது. சப்போஸ் இப்போ நம்ம ஒரு இமேஜ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறப்போ இந்த எரரை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா
ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். நான் கொலாப் வைக்கிறேன் அண்ட் மேலே கொஞ்சம் கர்சர் வச்சுட்டு இந்த இடத்துல மூணாவது ஒரு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கர்சர் வச்சுட்டு நன் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். NONE நன் அப்படின்ற ஒரு மெத்தட். அண்ட் இதுக்கு கீழே ஒரு இஃப் கண்டிஷன். ஸோ 2 டைம்ஸ் என்டர் கொடுத்துட்றேன். இஃப் மெத்தட் ஈக்குவல் டு நன் NONE. இங்கே என்ன ஸ்பெல்லிங் கொடுக்குறீங்களோ அதே ஸ்பெல்லிங் தான் இந்த இஃப் கண்டிஷனுக்குமே கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து ஷோ ஆகாது. நீங்கள் எரர் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக போடுங்க. ஸோ இஃப் மெத்தட் ஈக்குவல் டு நன் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா இதுக்கு கீழே என்ன ஒர்க் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா st.write அதுக்குள்ளே நான் டபுள் கோட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம சூஸ் பண்ணுறதுனால இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நமக்கு அங்கே ரைட் பண்ணணும். இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே எந்த ஒரு வேல்யூவுமே இல்லை, எந்த ஒரு விஷயமுமே இல்லை. ஸோ நமக்கு அவுட்புட் வந்து எப்படி கிடைக்கிது அப்படின்னு பாருங்கள். இப்போ Ctrl+S கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். Ctrl+S சேவ் பண்ணிட்டேன். இப்போது நான் நம்மளோட ஸ்ட்ரீம்லைட் வந்து போய்க்கலாம். ரீரன் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நன் அப்படின்ற ஆப்ஷனில் டிஃபால்ட்டாக கிளிக் பண்ணியிருக்கிறது அப்படின்றதுனால இங்கே நமக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே கிடைக்கல. அதோட எந்த ஒரு எரருமே நமக்கு இங்கே ஷோ பண்ணல. ஓகேங்களா? ஐ மீன் இங்கே st.write எந்த ஒரு விஷயமே நமக்கு இங்கே ரைட் ஆகலை. அதை தான் நம்ம இங்கே ரைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ப்ரிவ்யூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போது நமக்கு எரர் வந்து த்ரோ பண்ணும். ஓகேங்களா? நம்ம ஸ்டார்டிங்கில் நன் அப்படின்னு இருக்கிறதுனால இதை நமக்கு எந்த ஒரு இஷ்யூமாகவே இருக்காது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம இங்கே ப்ரௌஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு இமேஜை வந்து அப்லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரிவ்யூ அப்படின்னு கிளிக் பண்ணும்போது நமக்கு இங்கே அவுட்புட் வந்து ப்ராப்பராக கிடச்சிரும். இப்போ நான் ப்ரௌஸ் ஃபைல் போய்க்கிறேன். அண்ட் ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட்ஸில் போயிட்டு ஃபஸ்ட் இமேஜ் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஸ்க்ரோல் டவுன், ஃபஸ்ட் இமேஜ் அண்ட் ஓப்பன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு அந்த ஃபைல் லோட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற ஒரு சக்ஸஸ் மெசேஜ் வந்து நமக்கு இங்கே ஷோ பண்ணிடுச்சு. அண்ட் கீழே போயிட்டு அந்த டேட்டா ஃப்ரேம் வந்து நமக்கு இங்கே ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த டேட்டா ஃப்ரேம் நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. செல்வா அப்படின்ற பர்சனோட டீட்டெயில் தாங்க. இப்போ நம்ம இதை சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரிவியூ பண்ணி பார்க்கும்போது அவுட்புட் வந்து கிடச்சிடும். ஓகேங்களா? சேவ் பண்ணும்போது இந்த டேட்டா எல்லாமே SQLக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு டேட்டாஸாக சேவ் ஆயிரும். டேபிள் ஃபார்மேட்டில் சேவ் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம ப்ரிவியூ கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரிவியூ அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ ப்ரிவ்யூ அப்படின்னு கொடுத்தது அப்படின்னால எரர் இல்லாமல் அந்த டேட்டா பேஸில் ஒரு டேபிள் இருக்குது அப்படின்றதுனால நமக்கு அந்த டேட்டா வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இது மூலிமா நம்ம டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாஸை ஸ்ட்ரீம்லைட்லேயுமே அவுட்புட்டாக பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சப்ஸ்கிரைபர் தான். அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா ஸ்ட்ரீம்லைட் வந்து எனக்கு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் வேணும், டார்க் மோட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ 3 டாட் கிளிக் பண்ணிக்கிட்டு செட்டிங்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். செட்டிங்ஸில் போய்ட்டு அண்ட் யூஸ் சிஸ்டம் செட்டிங் அப்படின்றதில் நாங்கள் டார்க் மோட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு மொத்த ஸ்ட்ரீம்லைட் மீவும் டார்க் மோடில் நமக்கு இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது மூலியமாகவும் நம்ம டார்க் மோட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் கொலாப் நான் போய்க்கிறேன். கொலாப்பில் நான் ஆல்ரெடி டார்க் மோட் வந்து இப்போ நான் சேஞ்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா இதில் வந்து தீம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது சைட் அப்படின்றதில் தீம் அப்படின்றதில் டார்க் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணி மாறிடும். சப்போஸ் உங்களுக்கு ஃபோன்ட் சைஸ் வந்து பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த எடிட்டர் வந்து சூஸ் பண்ணலாம். எடிட்டர் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஃபோன்ட் சைஸ் வந்து இதில் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? நான் இங்கே 20 வச்சுருக்கேன். நீங்கள் 28 அதுக்கு கம்மியாக வேணும்னாலும் வச்சுக்கலாம், நீங்கள் அதுக்கு அதிகமாக வேணும்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சேவ் கொடுத்தேன். ஓகேங்களா? அதாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணால் மாறாது, கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தா மட்டும்தான் மாறும். ஓகேங்களா? ஸோ நான் அப்புறம் சேவ் கொடுத்துட்றேன். எனக்கு டிஃபால்ட்டாக அந்த 28 தான் இருக்குது. அண்ட் இப்போது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பண்ணணும். நம்மளோட PY ஃபைலில் இருக்கக்கூடிய இந்த கோட்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி நம்மளோட IPONBயில் அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே, அதாவது இந்த கோட் மொத்தமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த செல்லில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் ஃபைல்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதையுமே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
அண்ட் நம்மளோட ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செல் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த எம்டி ஸ்பேஸ் கொண்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்குமே நான் சூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய எல்லா கோடுமே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுத்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த அப்டேட்டட் கோடு வந்து இங்கே நமக்கு பேஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறமா கீழே ஸ்ட்ரீம்லைட் வந்து நமக்கு இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. அப்படி ரன் ஆகிறத நம்ம இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இப்போ புதுசாக அப்டேட் பண்ண அந்த கோடு எல்லாத்தையுமே ஒன் டைம் நம்ம ரன் பண்ணிடலாம். ஸோ எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. அண்ட் அகெயின் மேலே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த ஃபைல் இந்த செல்லை வந்து ஒன் டைம் நான் ரன் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு ரன் ஆகிடுச்சு. அண்ட் Ctrl+S கொடுத்து நான் சேவ் கூட பண்ணிடுறேன். ஓகேங்களா? எனக்கு சேவிங் அப்படின்றது தான் காமிக்குது. ஸோ எனக்கு சேவ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? அண்ட் இதுக்கப்புறமா நம்ம எப்படி SQLல இருக்கக்கூடிய டேட்டாஸை மாடிஃபை பண்ணுறோம் அப்படின்றத இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எதுக்கு அங்கே நன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் சொன்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். சப்போஸ் புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குண்டான ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டை உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக கோட் படிக்கிற பசங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரியலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.